பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 20வது வசனம். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை கைக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அதாவது சொல்றாங்க, தகப்பனோட கற்பனை அவங்க சொல்ற கட்டளைகளை நீ கை கொண்டு நட. தாயோட போதகத்தை தள்ளாத, அதாவது அவங்க கொடுக்குற ஆலோசனை அட்வைஸ நீ தள்ளாத அப்படின்னு சொல்றாங்க. தகப்பன்னாவே தகப்பனா இருக்கா. அவருக்கு சொல்ற வார்த்தை நம்ம கேட்டு கீழ்படி ஆவியானோட கட்டளையின்படி நம்ம நடந்தோம்னா நம்மளோட வாழ்நாள் நீடித்து இருக்கும். இது அப்படி சொல்றாங்க. என்ன இது கற்பனை கட்டளை எல்லாம் சொல்றாங்க. இதுக்கு அப்படியே லைனா அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவைகளின் எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகள் உன் கழுத்திலே கட்டிக்கொள். அதாவது இந்த கட்டளைகள் கற்பனைகள் இதெல்லாமே உன் இருதயத்துல வச்சுக்கோ. அதை உன் கழுத்துல வச்சுக்கோ. கழுத்துல வச்சுன்னா உன் இருதயத்துல இருந்து அது புறப்பட்டு வரட்டும். அதை அதன்படி நீ செயல்படு அப்படின்னு தான் இங்க சொல்றாங்க. நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். அதாவது தெய்வ வசனம் பேரண்ட்ஸா இருக்கு. நீங்க எப்போதுமே பிள்ளைங்களுக்கு ஆண்டவரோட கட்டளைகள் கை கொண்டு நடக்கும்படி பிள்ளைங்களுக்கு நீங்க போதிக்கணும். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆண்டவர் இப்படி சொல்றாரு, இப்படி செயல் பண்ணணும், இப்படி நடக்கணும், ஆண்டவர் பிரியமான அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு பெற்றோராக நீங்க தான் போதித்து நடக்கணும். போதித்து நடக்கும்போது அந்த பிள்ளைங்க கர்த்தர் உங்க மூலியமா சொல்ற அந்த கட்டளைங்க கை கொண்டு அந்த போதகத்தை தள்ளாத இருப்பாங்க. அப்படி அவங்க கை கொண்டு நடக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்க நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டுமா. அவங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை என்ன பண்றது தெரியாது நிக்கும் போது நீங்க அவங்களோட இடைப்பட்டு சொன்ன வார்த்தைகள் அவங்களோட இடைப்பட்டு இந்த பாதையில போ, இந்த பாதையை போகாத, இதை சூஸ் பண்ணி இதை சூஸ் பண்ணான்னு சொல்லி ஒரு வழிகாட்டுறதுலாம் அது இருக்கும். நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றுமா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குறதுலையும் தூங்குறதுலையும் சொல்றாரு. அதே போல வசன வார்த்தை பிள்ளைங்களை இரவு நேரத்துல பாதுகாக்கிறதா இருக்கு. அதாவது பிள்ளைங்க ஆண்டு ஒரு வசன வார்த்தைகளை போதித்து நடத்தணும் அப்படின்னு சொல்றது. நீ விழிக்கும் போது அது உன்னோட சம்பாஷிக்கும். அதாவது அந்த பிள்ளைங்க விழித்து டே ஃபுல்லா நடக்கும் போது இவனோட வார்த்தை அவங்களோட இடைப்பட்டு பேசிட்டே இருக்கும் அப்படின்றதான் சொல்றாங்க. அடுத்த வசனம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. அதாவது கொடுக்குற கட்டளை தான் அது அவங்களுக்கு விளக்கா இருக்கு. வேதம் தான் அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கு. வசனம் கூட இருக்கு இல்லையா? சங்கீதம் 119வது அதிகாரம் 105வது வசனம், உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்குன்னு சங்கீதக்காரராக தாவீது ராஜா சொல்றாரு இல்லையா? ஆண்டோட வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபமா இருக்கு. அதாவது லைட், பாதைக்கு அது வெளிச்சமா, அந்த வெளிச்சம் அதை ஒளியை காட்டும் போது இந்த பாதையில நட அப்படின்னு தான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். ஆண்டோட வசன வார்த்தையை பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது அது அவங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சமா இருக்கும், வழிகாட்டுறதா இருக்கும். அதுவும் நீங்க பெற்றோராக நீங்க அவங்களுக்கு கண்டித்து உணர்த்தும் போது சிச்சிக்கும் போது அந்த பிள்ளைங்க அதாவது ஜீவ வழியில நடத்தக்கூடியதா இருக்கும். ஞானப்பால வசனத்தை பிள்ளைங்களுக்கு ஊட்டுங்கன்னு சொல்றது. பிள்ளைங்க தகப்பனோட கற்பனைகளை கை கொண்டு நடக்கும் போது தாயோட போதை தள்ளாம நடக்கும் போது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை நீடித்த நாளா இருக்கும், நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்த வசனம் தியானிக்கலாம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அதாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்துல நீங்க நீடித்த நாளா இருக்கணும்னா தகப்பனையும் தாயும் கனப்பணி. அதாவது 10 கட்டளைல இது ஒரு கட்டளை. கர்த்தர் நம்மள ஒரு தேசத்துல வைத்திருக்காரு. அது அவரோட திட்டம். நம்ம இந்த தேசத்துல வாழணும் இருக்கணும் அப்படின்றது கர்த்தரோட திட்டம். அந்த தேசத்துல நம்ம சுகமா குடியிருக்கணும், நம்மளோட நாட்கள் நீடித்து இருக்கணும் அப்படின்னா தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். கனம் பண்ணணும்னா கர்த்தரோட வார்த்தை அவங்க உங்களுக்கு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தையை நீங்க கை கொண்டு நடந்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு கனம் பண்றதா அர்த்தம். அவங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்படி நடக்குது, அதுதான் அந்த கனம். இன்னொரு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1-2 வசனம், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காசியும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். அதாவது தேவனோட வார்த்தையை மறவாம உங்களோட இருதயத்துல அந்த கட்டளையை நீங்க காத்து கொள்ளுங்க. பிசாசனம் பச்சித்து போடாதபடி என்னோட வார்த்தையின் வசனத்தை இருதயத்தை காத்து கொள்ளுங்க. அதன்படி நடங்க. அவைகள் படி நீங்க நடக்கும் போது உங்களுக்கு நீடித்த நாட்களும் இருக்கும், தீர்க்காயுசும் இருக்கும், சமாதானத்தை பெருகவும் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட வசனம் நம்மள எந்த அளவுக்கு உட்கொண்டு நம்ம வாழ்க்கையில பிரயாசப்பட்டு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அது பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அந்த கற்பனையில் நடக்கும் போது எந்த பாதையில போகணும்னு சொல்லி அது வெளிச்சமா இருக்கும். 10 கட்டளை இதுவும் ஒரு கட்டளை நம்ம கை கொண்டு நடப்போம். தகப்பனுடைய
கற்பனையை ஏற்றுக்கொண்டு தாயோட போதகத்தை தள்ளாம நம்ம நடக்கும் போது நம்ம பெற்றோர்களை கனம் பண்ணுறோம். ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடக்கிறோம். தெய்வ வசனத்துப்படி நம்ம வாழ்றோம். அப்போ வாழும்போது நம்மளோட வாழ்நாள் நீடித்து இருக்கும், தீர்க்காயுசு உள்ளவங்களா இருக்கும், சமாதானம் உடையவங்களா நம்மளும் வாழ்வோம், பிறருக்கும் ஆசீர்வாதமா. அதுக்கு இது எல்லாத்துக்குமே மூல காரணம்னு தேவனோட வார்த்தையை பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி வளர்க்கணும். அவங்க எழும்போதோ, நடக்கும் போதோ, உட்காரும் போதோ, படுக்க போகும்போது கூட ஆண்ட வார்த்தையை நீங்க உச்சரிக்கணும். அந்த பிள்ளைங்க காதுல துணிக்கணும். துணிக்க அந்த பிள்ளைங்க இருதயத்துல ஆண்டவருடைய வசனம் அவங்க இருதயம் பலகைகளை ஆணித்தனமா போய் பதியும் போது அவங்க ஆண்டுக்குள்ளாக நடத்துவாங்க. அவங்க பாதையை வெளிச்சமா இருக்கும், ஆண்டவருக்கு பிரியமா இருப்பாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தையை கை கொண்டு நடத்துவாங்க. அவங்க உங்களை கனம் பண்ணுவாங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா அவங்க இருப்பாங்க. அநேக ஆசீர்வாதமா மாறுவாங்க. பெற்றோராக நீங்க தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எசப்பா, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கற்பனைகளுக்கு ஸ்தோத்திரமாப்பா. இந்த கட்டளைகள் கை கொண்டு நடக்கிற பிள்ளைங்களா நாங்க இருக்கிறோம். பெற்றோராக நாங்க பிள்ளைங்களுக்கு உங்க வசனத்தை நாங்க போதித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்கேற்ற ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. பிள்ளைங்களும் அந்த கட்டளைகளை கை கொண்டு ஆண்டவர் இயேசுப்பா அதன்படி நடக்கிறவங்களும் அவங்கள மாற்றுங்க. உங்களோட நாட்கள் நீடித்து இருக்கும்படி பெற்றோராக எங்களை அவங்க கனம் பண்ணணும். நாங்க சொல்ற வார்த்தைக்கு அவங்க கீழ்ப்படி நடக்கணும். உங்களை விட்டு பின்மாற்றம் அடையக்கூடாது. ஆண்டவர் இயேசுப்பா நீங்க காத்து நடத்துங்க. ஆண்டவர் இயேசுப்பா நாங்க சொல்ற அட்வைஸ் பெற்றோர் நல்லதா தான் சொல்லுவாங்கன்னு அவங்க புரிந்து கொள்ளும் விதத்துல நாங்க சொல்லுவோம். அதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அந்த பிள்ளைங்களும் புரிந்து அதன்படி செயல்படுற பிள்ளைங்களும் அவங்க காணப்பட உதவி செய்யுங்க. உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்க குடியிருக்கிற தேசத்துல நாங்க சுகமாவும் நீடிட்ட நாளாவும் தீர்க்காயுசு உள்ளவங்களா நாங்க வாழ, சமாதானத்தோட வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. பெரிய நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனான பிதாவே, ஆமேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அனுதினமும் பிள்ளைங்க கர்த்தருக்கு கீழ்ப்படி நடக்கப்போ பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படி நடக்கிற பிள்ளைங்களா அவங்க இருக்கணும். கட்டளைகளை கை கொண்டு தேவனோட நடக்கிற பிள்ளைங்களா, வெளிச்சத்தின் பிள்ளைங்களா அவங்க இருக்க அனுதினமும் பெற்றோர் நீங்க பொறுப்பெடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு போதித்து கர்த்தருக்குள்ளாக அந்த பிள்ளைங்களை நடத்தி கர்த்தர்கிட்ட அந்த பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து அனுதினமும் ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த பிள்ளைங்களை வெளிச்சத்தின் பிள்ளைங்களா மாற்றி ஆண்டவர் கட்டளைகளை கை கொண்டு நடத்துற பிள்ளைங்களா ஆண்டவர் நிச்சயமா மாற்றுவார். விசுவாசத்தோட எப்பவும் பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.